ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னையோட மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே. நான் துணி வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். எங்களுக்கு வாஷர் ட்ரையர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ட்ரையரில் போடணும். இங்கே வெளியிலலாம் நம்ம காய வைக்க முடியாது. ட்ரையர் கொடுத்துருவாங்க. ட்ரையரில் தான் காய வைக்கணும். ட்ரையரில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த அழுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் சேர்ந்துருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம துணியை போட்டோன்னா சீக்கிரமாகவே காஞ்சி வந்துடும். இது நான் துணி ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கு, அதாவது தனித்தனியாக பிரிஞ்சு வர்றதுக்காக அந்த பால்ஸ் போடலாம். ஆனால் அது நோ யூஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நம்ம போட்டு எடுத்தாலும் துணி எல்லாருமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் வருது. எடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சூப்பராக காஞ்சி வந்துடுது. அது ஒன்று நம்மளுக்கு இங்கே நல்ல பெனிஃபிட்டு. இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே வாங்க. இது ஷ்ரெட்டட் கோகோனட். இது கோகோனட் ஸ்லைசஸ்ஸு. இவ்வளோ நாள் நான் கோகோனட் தான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வின்டரில் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதாவது எண்ணெயாக இருக்குது, இல்லாட்டி கெட்டு போயிடுது. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்லைசஸே விற்கிதுன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டியாக நல்லா சன்னமாக போட்டு ஒல்லியாக இருக்குது பாருங்கள். இது ஷ்ரெட்டட் கோகோனட்டு. இதுவும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தனால கொஞ்சம் ஃப்ரீஸாக இருக்குது. நல்லா துருவியே அதையும் வச்சுருப்பாங்க பாருங்கள். எவ்வளோ பூவாக சூப்பராக இருக்குன்ட்டு. 2 டைப் ஆஃபும் கிடைக்கிது. நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ நான் அந்த தேங்காய் வாங்குறது இல்லை, இந்த மாதிரி தான் வாங்குகிறேன். இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். மட்டன் கோலா உருண்டை ஃப்ரை பண்ணிவிட்டு, கோலா உருண்டையும் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு, ஒயிட் ரைஸ். இதுதான் இன்னையோட லஞ்ச் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க இங்கே. பாருங்கள் சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி மழையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல தானே இருக்கும். அதனால நான் ஆனியன் பக்கோடா மாதிரி, அதாவது ஆனியன் பஜ்ஜி இல்லை, ஆனியன் பக்கோடா நல்லா மொறுன்ட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் நான். ரொம்ப ஈஸியானது. 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நல்லா சூடாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நான் இப்போ எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சத்தம் கேட்டால் உங்களுக்கே தெரியும். இதுதான் இன்னையோட லஞ்சு, ஸ்நாக்ஸ் எல்லாமே. இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.